பாடத்தை நாம் தொடங்கலாம். அதே போல உங்கள் கவனம் வெகு சீக்கிரத்தில் பிதாவை நோக்கி இருக்கிறதுக்கு உண்டான ஆயத்த வேலைகளை நாம் செய்யலாம். ஸோ இன்ற நாளிலும் கூட நாம் பார்க்கும்போது இந்த முக்கியமான இந்த கூடுகையுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், நாம் கடந்த வந்த வாழ்க்கை முழுவதுமாக எப்படி வாழ்ந்தோம் என்று நமக்கு எந்த விதத்தில் வாழ்ந்தோம் என்று அது அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி பொறுத்து இருக்கிறது. ஆனாலும் கூட நாம் இன்றைக்கு கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பிதாவினிடத்தில் நம்மை நேராக திருப்புவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். நம்ம எல்லாருமே வந்திருக்கிறோம், எல்லாருமே ஒரே நினைவாக இருந்தால்தான் அது சரியாக இருக்கும். இப்போ என்னத்துக்காக கூடி வந்திருக்கிறோங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த பாடத்தை நான் வெகு சீக்கிரம் முடிச்சிடுறேன். பாடத்துடைய முக்கியமான நோக்கம் என்ன, பிதாவிடத்துக்கு திரும்புவதற்கு என்ன வழி இருக்கிறது, எப்படி இருந்தால் பிதா கிட்ட போக முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வியோடு இந்த பாடத்துக்குள்ளே போகலாம். பிதாவோட திரும்புறது அல்லது பிதாவுக்கிட்ட சேர்றது அல்லது பிதாவுக்கிட்ட இணையிறது என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அவருடைய வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். நிறையா அப்படி நம்ம லிஸ்ட்டு போடலாம். பாவங்கள் மெயினான விஷயங்கள் என்னென்னா, பிதாவரிடத்தை சேரக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்ற ஜனமாக மாற வேண்டும் என்றால் பாவங்கள் செய்யக்கூடாது. அதான் இதனுடைய பாடத்துடைய முக்கிய நோக்கம். பாவங்கள் செய்தால் பிதாவுக்கும் நமக்கும் இருக்கிற உள்ள தொடர்பு என்ன ஆகும் அப்படின்னா கட்டாயிடும். அப்போ பிதா எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, வசனம் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கொஞ்சம் கவனமா இருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும். அப்போ பரிசுத்தமுள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கடந்து வந்த வாழ்க்கை பாதையில நம்ம பரிசுத்த குலைச்சலோடு ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தோமானால் கண்டிப்பா யார்கிட்ட தொடர்பு இருக்காது, பிதாவோட தொடர்பு கண்டிப்பா இருக்காது. ஒருவேளை பரிசுத்தமான வாழ்க்கை இருந்தா உங்களுக்கும் உங்களுடைய பிதாக்கும் நம்முடைய பிதாக்கும் என்ன இருக்குன்னா ஒரு பாண்ட் இருக்கும், ஒரு ஐக்கியம் இருக்கும். ஸோ அது இதுக்கு நடுவில் நடக்கிற தடை என்னன்னு பார்க்கும்போது என்ன தடை? பாவம். அப்போ அந்த பாவங்கள் நம்ம செய்யாம இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அப்புறம் பரிசுத்தம் வசனம் வாசிக்கலாம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்போ பாருங்க, பிதாவிட்ட சேரத்துக்கு எது முக்கியமா இருக்கு அப்படின்னா பரிசுத்தம், பாவம் இல்லாத நிலை. பாவம் இல்லாத நிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மகிட்ட பாவம் இருக்கா இல்லையா? பாவம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மகிட்ட ஏதோ ஒரு விதத்தில் தவறுகள் நிமித்தமோ அல்லது மீறுதல்கள் நிமித்தமோ இல்லை அநியாயங்கள் நிமித்தமோ ஏதோ ஒரு விதத்தில் பாவங்கள் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் பார்க்கும்போது அதுக்கு இருக்கிற தடை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 12:4. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தும் அளவிற்கு தக்கதாக, ரத்தம் சிந்துகிற அளவிற்கு தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அப்ப எதுக்கு எதிர்த்து நிற்கணும்? பாவத்துக்கு எதிர்த்து நிற்கும் போது தான் நாம் பரிசுத்தமாக முடியுமே தவிர, பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு எது வரைக்கும் போகலாம்? நீங்க எல்லாமே கொஞ்சம் பிளாங்கா இருக்கிறீங்க. பிளாங்கா இருக்காதீங்க. ரொம்ப சைலண்டாக இருங்க. அந்த வார்த்தையின மேலே கவனம் வைக்கும்போது தான் நம்ம அந்த ரெஃப்ரெஷ் ஆக முடியும். அப்படி பார்க்கும்போது பாருங்க, ரத்தம் சிந்தும் அளவிற்கு நம்ம என்ன எதிர்த்து நிற்க போராட வேண்டும் என்று பார்க்குறோம். இன்றைக்கு ரெண்டு பிதா வச்சுக்கலாம். பூமிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய பிதா. ஸோ ஆவிக்குரிய பிதா, பூமிக்குரிய பிதா. பூமிக்குரிய பிதா ஒரு தவறு பண்ணிட்டா என்ன பண்ணுவார்? நம்முடைய அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? தவறு பண்ணிட்டா கண்டிப்பாங்களா? எப்படி கண்டிப்பாங்க? எந்த அளவுக்கு கண்டிப்பாங்க? சாகர அளவுக்கு கண்டிப்பாங்களா? திருந்துற அளவுக்கு கண்டிப்பாங்களா? திருந்துற அளவுக்கு கண்டிப்பாங்க இல்லைங்களா? அப்போ இந்த பூமிக்குரிய பிதா ஒரு தண்டனை கொடுப்பாரு அல்லது சிக்ஷை கொடுப்பாரு. அதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால் என்னவா இருக்கும்? அவர் திருந்தணும், மீண்டுமாக அந்த வாழ்க்கையை புதுப்பித்து அந்த தவறுக்குள் போகாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது ஒரு பூமிக்குரிய தகப்பனுடைய கொள்கையாக இருக்கிறது என்று நம்ம அங்கே பார்க்குறோம். இதே ஆவிக்குரிய தகப்பனுக்கு மேட்ச் பண்ணால்
இப்போ பிதா நம்மளை சிட்சிக்கிறாரான்னா கண்டிப்பா சிட்சிக்கிறாரு. சிட்சை இல்லாம இருக்கிறோம். நம்ம சிட்சிக்கும் போது நம்ம என்ன சொல்றோம்? சிட்சிக்கும் போது நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்க. ஓகே, நம்ம வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 12:9 நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 12:9. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அதிகமாய் அடங்கி பாருங்க, வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அப்போ பிதாவு ஒரு நேரத்துல நம்மளை சிட்சிக்கிறார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா வெகு பக்தி வைராக்கியத்தோடு அந்த பாவத்தை வெறுத்து தள்ளிட்டு வாழ்ந்தாதான் ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவியம் வாழ முடியும். பிதாவுக்கும் நமக்கும் உள்ளான தொடர்பு கட்டாகிறது எதன் அடிப்படையில் கட்டாகுது? நான் சொல்ற ஆங்கிள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாடம் புரியும். பிதாவுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு கட்டாகிறது எதன் அடிப்படையில் கட்டாகுது அப்படின்னா, பாவம் செய்யும் போது பிதாவிட்டு இருந்த தொடர்பு கட்டாயிருது. ஆனா அதை புதுப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த வழி தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீடியேட்டராக நமக்கு இருக்கிறாரு. மீடியேட்டர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம், நேரம் இல்லாதனால பாருங்க. அது எப்படி நாம பெற்றுக்கொள்றோம் அப்படின்னா, பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு விஷயம் எதன் மூலியமா கிடைக்கிறது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய விலையேற பெற்ற அந்த திரு ரத்தம் நம்ம என்னவாக மாற்றுகிறது என்றால், பாவங்களற செத்த கிரியைகளற அது என்ன பண்ணுது? சுத்திகரிக்குது. பாவங்களற நம்ம கழுவும் போது நாம என்னவா மாறிடும்? ஆட்டோமேட்டிக்கா கதவு தான் பாவங்கள் நம்ம பாவங்கள் இல்லை என்றால் நம்ம என்னவா மாறிடும்? எதின் அடிப்படையில்? கிரியைகளின் அடிப்படையிலையா? விசுவாசத்தின் அடிப்படையில் நம்ம அங்க பெற்றுக்கொள்கிறோம். அப்போ பாவம் செய்த ஒரு மனிதன் எதன் மூலியமாக பரிசுத்தவானாக அல்லது நீதிமானாக மாற்றப்படுகிறான் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் அங்க மீட்டுக் கொள்ளப்படுகிறான் பார்க்கிறோம். சரி, நம்ம இப்போ மீடியேட்டர் நம்ம பார்க்கும்போது G3316ங்கிறதுக்கு மெசடைஸ் என்ற ஒரு வேர்டு அங்க கொடுக்கப்படுகிறது. இதுக்கு அர்த்தம் இங்கிலீஷ்ல நம்ம பார்க்கும்போது மீடியேட்டர், அந்த ஒரு அர்த்தம் என்ன பார்க்கணும்னா, one who intervenes between two either in order to make or restore. அது என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ரெண்டு பேருக்கு மத்தியில அமைதியோ அல்லது ஒரு புதுப்பித்தலையோ கொண்டு வரதுக்கு பேர் தான் மீடியேட்டர் என்ற ஒரு பதம் ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ நமக்கு நாம பிதாவுகிட்ட டைரக்டா போய் தொடர்பு கொள்ள முடியுமா அப்படின்னா முடியுமா? அதுக்கு யாரு மத்தியஸ்தராக வராங்க? கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்க வராரு என்று பார்க்கிறோம். அப்போ அந்த மத்தியஸ்தருடைய வேலை என்ன பண்றாரு அப்படின்னா, என்ன பண்றாரு? மத்தியஸ்தருடைய வேலை என்ன? பாவங்க. இவர் என்ன பண்றாருங்க, நாங்க பார்க்கும்போது சில தவறுகளை தெரிந்தே பண்றாரு, சில நேரங்கள்ல தெரியாம பண்றாரு, சில நேரங்கள்ல பலவீனங்கள்ல பண்ணிடுறாரு, சில நேரங்கள்ல ஏதோ தன்னை அறியாமல் அதை செய்து விடுகிற சின்ன சின்ன பாவங்கள் வளர்ந்து இப்ப பெரிய பாவங்களா மாறிடுச்சு. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா தொடர்பு கொள்ள முடியல. நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய ரத்தத்தை என்ன பண்றேன், இவருக்காக நான் என்ன பண்றேன், செலவாக கொடுக்குறேன். இதனால என்ன ஆச்சு, உங்களுக்கு இவருக்கு இருக்க தொடர்பு துண்டிக்கப்படுது. அதனால என்னுடைய ரத்தத்தை பார்த்து என்ன பண்ணுங்க, இவங்களோட நீங்க தொடர்பு வச்சுங்கப்பா அப்படின்னு என்ன பண்றாரு, ரெக்கமெண்ட் பண்றாரு, பரிந்து பேசுறாரு. பரிந்து பேசுகிறது யாரு? அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து பரிந்து பேச வேண்டும் என்றால் அவருடைய ரத்தம் செலவாக வேண்டும். ஆகுமாகாதா? அப்ப அவர் என்ன பண்ணணும்? அப்ப நம்ம மீண்டுமாக பாவம் செய்யும் போது என்ன நடக்குது அப்படின்னா, பாவம் செய்யும் போது அவருக்கு அந்த ரத்தம் அங்க செலவாகுதுங்கிற விஷயத்தை பார்க்கிறோம். ஸோ அது பழைய ஏற்பாடுல பெரிய டீட்டெயிலாக அங்க படிக்கலாம். ஆனா மத்தேயு 26:28 நம்ம வாசிக்கலாம், சீக்கிரம் படிக்கலாம். மத்தேயு 26:28. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய ரத்தமாய் இருக்கிறது. ரைட்டுங்களா? இது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிதாவாகிய கடவுளுடைய முன்னறிவின்படியே ஆவி 1 பேதுரு 1:2 ரத்தம் தெளிக்கப்படுதல் தான். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும்
இந்த ரத்தம் தெளிக்கப்படுதல் யாருக்காக? அது we are all, நாம் எல்லாருமே. இந்த ரத்தம் தெளிக்கப்படுதல் இந்த ரத்தம் தெளிக்கப்படுதல் எங்க நடந்துச்சு? இந்த ஸ்பிரிக்லிங் எங்க நடந்துச்சு? ரத்தம் தெளிக்கப்படுதல் எங்க நடைபெற்றது என்றா, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு பாவம் செய்த ஒரு நபருக்காக அங்க பலிபீடத்துல போய் ரத்தம் தெளிச்சிட்டு ஜனங்கள் மேல வந்து என்ன பண்ணுவாங்க? அந்த ரத்தத்தை தெளிப்பாங்க. அந்த ரத்தத்தை ரத்தம் என்ன பண்ணும்? பாவ நிவர்த்தியை அங்க உண்டாக்கும் என்பதை நம்ம அங்க பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டுல. அதே ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தான் நாமளும் என்ன பண்ணிருக்கோம்? இன்னைக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்குள்ளாக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன சுருக்கமாக நான் சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். பாருங்க, இப்பதான் நீங்க கவனமா வாசிக்கணும், கவனமா கேட்கணும். இப்ப கவனத்தை விட்டுட்டீங்கன்னா நான் ஏக சத்தமா பேசுற மாதிரி வரும். அப்படி நான் சொல்ல, வசனம் அப்படிதான் இருக்கு. காதுல எதை கேட்கணும்னா வசனத்தை ஆழமா கேட்டுட்டீங்கன்னா அது ஆழ பதிஞ்சு, ஏன்னா வசனம் நீங்கள் கேட்ட வசனமே உங்களை என்ன பண்ணுது? பரிசுத்தப்படுத்துகிறது என்று வசனம் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 24 அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இப்ப என்ன பண்றாரு பாருங்க, யாத்திராகமம் 24:3. மோசே வந்து கர்த்தருடைய, பாருங்க மோசே என்ன பண்றாரு, இப்ப அந்த பலிகளை செலுத்துவதற்கு முன்பதாக ஒரு சின்ன வேலையை பண்றாரு. என்ன வேலை பண்றாருன்னா பாருங்க, வாசிங்க. மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு தெரிவித்தார். இப்ப யாருக்கு என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் ரத்தம் தெளிக்கிற வேலையை அவர் ஃபர்ஸ்ட் பண்ணல. முதலாவது வேலை என்ன பண்றாரு அப்படின்னா, உடன்படிக்கையில போடப்பட்டிருக்கிற கருத்துக்களை தெளிவாக ஜனங்கள் காதுகள் கேட்கும்படி வாசித்தார். வாசிச்சுட்டு இத ஜனங்கள் கேட்டுட்டாங்களா, ஜனங்களுக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்ட்டு கடவுள்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ற வேலையை அவர் தான் பண்ணார். நீங்க கடவுள்கிட்ட பிள்ளைகள்கிட்ட சொன்னீங்களாப்பா மோசே அப்படின்னா, பிள்ளைகள்கிட்ட நான் சொல்லிட்டேன், இதுபா உடன்படிக்கையுடைய விஷயங்கள் இதுதான்ப்பா, இப்படிதான் பாவ நிவர்த்தி உண்டாகுதுங்கிற விஷயத்த ஜனங்கள்கிட்ட தெளிவா சொல்லிட்டீங்களா? ஜனங்களுக்கு தெளிவா சொல்லிட்டோம். அப்புறம் தான் அந்த ரத்தம் தெளிக்கப்படுதல அங்க நடக்குது அப்படிங்கிற விஷயம் நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். இப்ப என்ன பண்றாரு? அடுத்தது வாசிக்கலாம். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் என்ன சொல்றாங்க? கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின் படியும் செய்வோம் என்று, கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படி செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். நாம் சொல்லலாமா? நாம் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? நாம் கர்த்தர் அருளிய எல்லா வார்த்தைகளின்படினா, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன பிரசங்கங்கள்ல அநேக உபதேசங்கள்ல நான் கீழ்ப்படிந்து அடங்கி ஒடுங்கி நடப்பேன் என்று நாம் யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அது மனதுக்குள்ளார ஏக சத்தமாய் நம் அங்க சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதுதான் அங்க பண்றாரு. அது என்ன பண்றாரு பாருங்க, யாத்திராகமம் 19:8 அது எழுதி வச்சுக்கிறாரு. நீங்க அதை தொடர்ந்து வாசிங்கன்னா பாருங்க, கர்த்தர் எல்லா வார்த்தைகளும் செய்வோம் என்று. அதற்கு ஜனங்கள் எல்லோரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை யார்கிட்ட சொல்றாரு? நீங்க சொன்னீங்கன்னா இங்க ரிப்போர்ட் போகும். Who is the mediator? இந்த இடத்துல யார் மீடியேட்டர்? இந்த இடத்துல யார் மீடியேட்டர்? மோசே. மோசே மீடியேட்டராக இருந்து என்ன பண்றாரு? ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை கொண்டு போய் கடவுள்கிட்ட ரிப்போர்ட் பண்றாரு. அதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா உடன்படிக்கையினுடைய ரத்தம் அங்க தேவைப்பட்டுச்சு. அப்புறம் தான் என்ன பண்றாருன்னா உடன்படிக்கையின் ரத்தத்தை அங்க தெளிக்கிறார். யாத்திராகமம் 24 அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்க்கலாம் பாருங்க. உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தார். ஜனங்களுடைய காதுகள் கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அதுக்கு அப்புறம் தான் அங்க என்ன பண்ணுது? ஜனங்கள் மேல ரத்தம் தெளிக்கப்படுதல் அங்க நடைபெறுகிறது. இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு கேப்சர் ஆகி புரிஞ்சிச்சு நமக்கு தெரியல. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உடன்படிக்கையுடைய ரத்தம் நம்ம மேல் தெளிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம் காது கேட்டிருக்க வேண்டும். அது கீழ்ப்படியதற்கு நம்முடைய வாய் சொல்லி இருக்க வேண்டும். நான் கீழ்ப்படிவேன், நான் கடந்த வருடத்தில் செய்த பாவங்களை இனி நினைக்க மாட்டேன், நான் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன், நான் இந்த வருடம் என்ன பண்றேன், என்னை புதுப்பித்துக் கொள்வதற்கு இந்த ரத்தத்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் பயன்படுத்த போகிறேன், மீண்டுமாக பாவத்திற்குள்ளாக செல்ல மாட்டேன். இப்ப நமக்கு மத்தியஸ்தர் யாருன்னு நம்ம பார்க்கும்போது எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல பார்க்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 24. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக கடவுளுடைய சமூகத்தில் பிரதியட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார்.
பிரதான ஆசாரியர் அந்நிய இரத்தத்தோடே பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுவாருன்னா அந்நிய ரத்தத்தோட வருஷந்தோடு பிரவேசிப்பாரு. இப்ப யார் எப்படி போயிட்டாரு அப்படின்னா தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே. அவர் எப்படி போயிருக்காருன்னா இந்த ரத்தத்துடைய விஷயம் விலைக்கிறைய உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா நாம் என்ன பண்ண மாட்டோம், நம்முடைய ஒப்புரவாகுதல் வெகு சீக்கிரமாக கடவுள்கிட்ட போகும், பிதாவிட்ட போகும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். இதே நீங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். சர்வலோகத்துக்கு பலியாய் இருக்கிறார் என்ற விஷயத்தை நம்ம புரிகிறோம். இன்னொரு வசனங்கள் பார்க்கும்போது அது நிறைய விஷயங்கள் அதை கட்டுதுறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மீடியேட்டர் மத்தியஸ்தராக இருக்கிறாரு. அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். அவர் நமக்காக பரிந்து பேசுறாரு. எப்படி பரிந்து பேசுறாருன்னா அவர் செய்த பாவங்களை நான் என்ன பண்றேன், என்னுடைய ரத்தத்தை கொண்டு அவர்களுக்கு பாவமன்னிப்பு அளிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை அங்க சொல்றோம். ஆனா நாம என்ன சொல்லணும், உறுதியா அறிக்கை இடுகணும். அறிக்கை இடுவது மாத்திரமல்ல கீழ்ப்படியணும். உரத்த சத்தமா நம்ம சொல்ல முற்பட்டால் உரத்த சத்தமா என் மனதுக்குள்ள சொல்லணும். நான் இந்த வருடம் என்னை புதுப்பித்துக் கொள்வேன். நான் கடவுளுடைய அந்த வார்த்தையின்படியே செய்ய நான் முயற்சி செய்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை மீண்டுமாக என் காலின் கீழ் மிதித்து போடுறதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன் என்ற உறுதித்தன்மையை நம்ம என்ன உடையவர்களாக இருக்கும்போது அந்த ரத்தம் தெளிக்கப்படுதல் அருமையாக வேலை செய்து பாருங்க. அந்த உடன்படிக்கை ரத்தம் அங்க வேலை செய்யுது நம்ம அங்க பார்க்கிறோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்க்கிறோம். ஏன்னா சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். நம்முடைய உருவம் இவர் எதனால செஞ்சாரு, இவர் வேணும்னே செய்யறாரா இல்ல இவருடைய பலவீனங்கள்னால செய்யறாரா இல்ல என்ன காரணங்களுக்காக இவர் செய்யறாருன்னு சொல்லி யாருக்கு தெரியும்? பிதாவாய கடவுளுக்கு கண்டிப்பா தெரியும். அதனால நம்ம எந்த சூழ்நிலையில இருக்கிறோம், எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், அதெல்லாம் நம்மளை மறைக்கவே முடியாது. அவருக்கு வெளியரங்கமாய் தான் எல்லாமே இருக்கு. ரகசியமா ஒன்று காப்பாற்ற முடியும் என்று பார்த்தா எதுவுமே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட கடவுளாக இருக்கிறபடினால நம்ம ஒளிவு முறைக்கு எங்கேயும் போக முடியாது. அதனால தான் பார்த்தாரு இவங்க பண்ணுற இவ்வளோ பலவீனங்களுக்கு தன் குமாரனையே கொடுத்து என்ன பண்ணிட்டாரு, குமாரனையே கொடுத்து அன்பு செஞ்சுட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போது இந்த நாளிலும் கூட நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் பலவீனன், நான் இந்த பாத்திரத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று நான் நினைக்கிறேன். இதனால நான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவிட்ட வரலாமா வேணாமான்னு நினைக்கிறேன். பிதாவுகள்கிட்ட ஐக்கியம் உள்ள வச்சுக்கலாமா வேணாமான்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த வருஷம் விட்டுட்டு நான் அடுத்த வருஷம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான், பிதாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் எல்லாரும் இதில் என்ன பண்ணிடணும், பங்கெடுக்கணும். பிதாவுக்குடைய வார்த்தையோ பிதாவுக்கிட்ட சேர்றதோ நான் உடன்படிக்கை பண்ணின அந்த திருதத்தை நான் மதிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நாம் செய்தே ஆக வேண்டும். அவருடைய கிட்டி சேரறதுக்கு முயற்சி பண்ணியே ஆக வேண்டும் பார்க்கும். ஏன்னா நம்மகிட்ட பாவம் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரே இந்த நாளிலும் கூட நம்ம என்ன பண்ணலாம், ஒரே டைம் அறிக்கை செய்து சத்தமாக வாசித்து நம்ம முடிச்சிடலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் பாருங்க, நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் சுத்திகரிப்பதற்கு, உங்கள் பாவம் இல்லாத சூழ்நிலைக்கு பரிசுத்தவான்களாய் மாற்றுவதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பாவங்களை அறிக்கை செய்தால், பாவங்களை விட்டுவிட முயற்சி செய்தால் கண்டிப்பாக அந்த விஷயம் அங்கே நடைபெறுது பார்க்குறோம். அதனால நீங்கள் எந்த ஒரு இதுவும் போட்டு குழப்பிக்க வேணாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம வாசித்து இந்த பாடத்தை நிறைவு செய்யலாம். பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் இருந்துச்சு. அந்த சம்பவத்தை கேட்டு கடவுள் என்ன பண்ணார் நீங்கள் நினச்சிங்கன்னா அதே சம்பவம் நாம் செய்தால் கண்டிப்பாக எல்லா சூழ்நிலைகளையும் நம்மை மாற்றி கடவுள் கிருபை செய்வார் என்று புரிந்து கொள்ளலாம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 40லிருந்து 42 வரைக்கும் தான். பொறுமையாக காது கொடுத்து கேளுங்க. தெளிவான விஷயங்கள் அங்கே போடப்பட்டிருக்கும். அது இருதயத்தில் ஆழ பதிய வைத்தால் நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ள அது ஏது உண்டாகும் என்று நாம் பார்க்கலாம். அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கை இடுகிறதும் அன்றி பாருங்க, பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கை இடுகிறதும் அன்றி அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு எல்லா ஒன்றையும் மறைக்காம அறிக்கையிட்டு விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த
தண்டனையை நியாயம் என்று எனக்கு நான் பண்ண ஒத்துக்கொண்டால், தப்புக்காக கிடைச்சதுதான் இந்த தண்டனை, அதனால நான் என்ன பண்றேன், இந்த சிக்ஷையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்ள புரிஞ்சுக்கிட்டா, நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். வெரி சிம்பிள். நாம செய்த பிள்ளைகளை ஒப்புக்கொண்டால் கடவுள் மன்னிக்க ரெடியா இருக்காரு. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக அந்த இரத்தம் தான் நமக்கும் பிதாவுக்கும் உள்ள தொடர்பை அது உண்டாக்குது என்பதை புரிந்து கொண்டு வாய்ப்படுத்த சகோதரர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.